நம்ம திரையில் பார்க்கக்கூடிய காட்சி தாவேக தலைவர் விஜய் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்ய பெரம்பூர் விரைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, திரு விஜயும் போட்டியிடக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல். இன்றிலிருந்து நாமினேஷன் தாக்கல் ஆகியிருக்கிறது. பல ஹெவி வெயிட்ஸும் இன்னைக்கிலேருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் திரு விஜய் பெரம்பூரில் அவர் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். அதில் பிரதானமானது பெரம்பூரில் இன்று தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதற்கு பிறகு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இன்று முழுவதும் பல்வேறு இடங்களில் சென்னையில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் திருவான்மியூரை கடந்து திரு விஜய் பெரம்பூர் நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள். நம்முடைய மணிகண்டன் இணைந்திருக்கிறார். இனி 2 தொகுதிகளில் போட்டியிடுறார் விஜய். பெரம்பூர் ஒன்று, திருச்சி. இன்று பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். திருச்சி கிழக்கில் எப்போ தாக்கல் செய்கிறார்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்துல பெரம்பூர் தொகுதிக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான உருவாக்கப்பட்டிருக்கூடிய மையத்திற்கு வருகிறார். குறிப்பாக இந்த வியாசர்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான மையமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் தமிழ்நாடு முழுவதுமே வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8 நாட்கள் அவகாசம், இதில் 4 நாட்கள் விடுமுறை. இப்படியாக பார்த்தால் 4 நாட்கள் தான் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் என்ற நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில முதல் நாளான இன்று முக்கியமான கட்சி தலைவர்கள், பிரதானமானவர்கள், அதாவது இன்று இந்த வளர்புறையில் இருக்கக்கூடிய கடைசி முகூர்த்தம் என்பதால, நல்ல நாள் என்பதால பெரும்பான்மையான முக்கிய தலைவர்கள் அனைவருமே இன்று வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய அனைத்து வேட்பாளர்களும் கூட இன்று தமிழ்நாடு முழுவதும் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். அந்த வரிசையில தான் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. இதுக்கு முன்பாக மக்கள் இயக்கமாக இருந்து அரசியல் கட்சியாக தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில இடையில இடைத்தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் இருந்த போதும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டியிட போகிறோம், 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எங்களது இலக்கு என அதை நோக்கி பயணித்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தற்போது தேர்தலுக்கான வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்து வைத்து இன்று கிட்டத்தட்ட அனைவருமே வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர். இந்த நிலையில கட்சியுடைய தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார். வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலும் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில சற்று முன்னதாக கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் வெள்ளிவாக்கத்துல வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். அந்த சூழல்ல பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கட்சியுடைய தலைவர் அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரிலிருந்து இருந்து பெரம்பூர் நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக இந்த பரப்புரை தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட கட்சியுடைய தலைமை அலுவலகம் தொடர்ந்து சிறுவர்களோ அல்லது இளைஞர்களோ இது போன்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலிருந்தே பார்க்கும்படி அறிவுறுத்தியது. அதே போல இருசக்கர வாகனங்கள்ல தலைவரை பின்தொடரும் நடவடிக்கைகள்ல ஈடுபட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டிருக்கும் போதே அவருடன் தொண்டர்கள், ரசிகர்கள் இருசக்கர வாகனங்களை தொடர்ந்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முதன்முறையாக எதிர்கொள்ளக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் முதல் முறையாக தேர்தல் களம் காண இருக்கிறார். முதல் தொகுதியாக பெரம்பூர்ல அவர் வேட்புமனு தாக்கல் இன்று செய்கிறார். நேற்றைய தினம் அறிமுக கூட்டம், இன்று இந்த வேட்புமனு தாக்கல் என்பதால நாளை மறுநாளும் ஓய்வு எடுத்துக் கொண்டு திருச்சியிலிருந்து தொடர் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து தொடங்க இருக்கிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சியிலிருந்து தொடங்கும் போது திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில திருச்சி கிழக்கிலும் மனு தாக்கல் செய்துவிட்டு பரப்புரையை தொடங்க இருக்கிறார். தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் பரப்புரை என்பது தொடர் பிரச்சாரமாக இருக்கிறது. அதாவது இதற்கு முன்பாக அவர் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்திய போது ஒரு 2-3 மாவட்டங்கள்ல மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்திட்டு சென்னையை திரும்பிடுவார். அதற்கு பிறகாக அடுத்த வாரம் புறப்பட்டு செல்வார். இன்னும் 20 நாட்களுக்கு மிகாமல் பிரச்சாரத்திற்கான நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில அவர் தொடர் பிரச்சாரமாக, அதாவது திருச்சி சென்று விட்டு அங்கேயே திருச்சியிலே ஒரு ஏதேனும் விடுதலை தங்கிவிட்டு அடுத்த மாவட்டம் என தொடர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பெரம்பூர் நோக்கி விரைந்து வருகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.